நாம் தமிழர் கட்சியில இரண்டு பெரிய திராவிட கட்சிகளையும் தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிருந்தீங்க. இப்ப திருப்பி திராவிட கட்சிக்குள்ளார வந்திருக்கீங்க, என்ன காரணம்? ரெண்டு விஷயம் இதுல சொல்ல முடியும். நான் அதிமுகவை தேர்வு செய்ததற்கான ஒரு காரணம், இந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்றிருக்கக்கூடியவர் ஒரு அடிப்படை குடும்பத்திலிருந்து, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு தலைமையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுடைய ஜனநாயக சூழல் இருப்பதனாலையும், ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு மன உறுதியோடு நான் இருந்ததுனாலையும் அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில வந்த பிறகு இன்னொரு அரசியல் அமைப்புக்கு போகல அப்படின்னா உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கும் என் இன மக்களுக்குமான அரசியல் பங்கேற்பை எப்படி உறுதி செய்யறதுன்ற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருந்தது. ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்குமே தவிர காளியம்மாள் தனித்த ஒரு முடிவா இதை நான் எடுக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல மக்கள் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறாங்க. விலைவாசி ஏற்றத்திலிருந்து தொடங்கி சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. அந்த விடயங்கள்ல இருந்து மக்கள் ஒரு பெரிய ஏமாற்று நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஒரு மாற்றம் வராதான் விரும்புறாங்க. இந்த வரக்கூடிய தேர்தல் அதுக்கான பரிசு தரும். அரசியல் பயணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைய முதல் இணைஞ்சிருக்கிறேன். ஒரு எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து அந்த மக்களுக்கான உரிமை குறித்தும் உரக்க குரல் கொடுப்பதற்கான களத்தில் மீண்டும் இருக்கிறேன். இந்த தேர்தலிலிருந்து தொடங்கி மீண்டும் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும். எல்லா கட்சிகளும் சொல்லப்பட்டது. இன்னைக்கு நானே அதுக்கான தீர்வை சொல்லிட்டேன். வேற என்ன மாற்றிக்கலாம்? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டிருப்பீங்க. அது கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும். எங்களுக்கான பங்கேற்பை கேட்டிருக்கோம். எங்களுக்கான பிரச்சனைகளை இதெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். ஐயா அவர்கள் சரி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. விரைவில் அறிவிப்பு வரும். கட்சியில இணைஞ்சிருக்கீங்க, ஏதாவது பொறுப்பு வழங்குறதா சொல்லியிருக்காங்களா? கட்சியில இணைந்த பொறுப்பு வழங்குவாங்க. அது அவங்க முடிவெடுத்து சொல்லுவாங்க. எங்க அண்ணன்லாம் இருக்காங்க, அவங்க அதுக்கான சிரத்தை எடுப்பாங்க. நான் இன்னைக்கு நேரத்தில் அண்ணன் அவர்கள் கூட 2010 இருந்து நான் அண்ணன் அவர்களை தெரியும், நாகை மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2010 மாவட்ட பொறுப்பில் இருந்தவள் தான் காளியம்மாள். அண்ணன் உண்மையிலே நான் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினதை பார்த்துட்டு, ஒரு டிவி ஷோஸ்ல தான் பார்த்துட்டு, உன்னை மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கூட்டு போனாங்க. அப்ப எனக்கு பெருசா அரசியல் மீதான ஆர்வமோ இல்லை. அதனால ஒரு ஓராண்டு 2 ஆண்டுக்கு பிறகு நான் கொஞ்சம் அமைதியாயிட்டேன். இன்னொன்னு அந்த குழந்தை பேரு நேரம் வேற, அதனால அமைதியாயிட்டேன்.